வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மொத்த வீட்டுக்கும் நீ வந்து வில்லனாக தெரிஞ்சிருப்ப அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டாஸ்கில் எப்படிலாம் வந்து நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற கேரக்டர் கண்டிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெளியே வரும் இந்த டாஸ்க் விளையாடும் போது அப்படின்றது விஜய் விஷால் வந்து சொல்கிறாரு. ஸோ எதை பேஸ் பண்ணினா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக மஞ்சரி மேம் வந்து கீழே விழுந்துருவாங்க, அவங்க ட்ரெஸ் லைட்டாக இதுவாகும். ஸோ அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்லாம் வந்து நம்மக்குள்ளே இருக்கிற விஷால், அதாவது எனக்குள்ளே இருக்கிற விஷால் வந்து கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும். நான் வந்து டாஸ்க் விளையாடுறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அவங்க கீழே விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி என்னால் விளையாட இருக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து விஜய் விஷாலும் சொல்கிறாரு, ராணுவம் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராணுவுக்கு வந்து எல்லாரும் டாஸ்க்குள்ளே இருந்த மாதிரியே இருந்தது. ராணுவுக்கு அப்படி அடிப்பட்ட உடனே ஸோ அவங்க டாஸ்க்குள்ளே இல்லாமல் டக்குன்னு அவருக்கு வந்து லைக் ரியாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு லைக் மற்றவங்க வந்து ஓகே, ஒரு ஹியூமனிட்டி இருக்குது என்ன தான் டாஸ்க் விளையாடினாலும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள ஹியூமனிட்டி இருக்குது, பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை லேட்டாக ரியலைஸ் பண்ணாங்களோ அப்படின்றத வந்து என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜெஃப்ரிக்கு ஜெஃப்ரி உன்னை இப்படி தள்ளி விட்டு உனக்கு இப்படி ஆச்சு, ஓகே இது வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம நினச்சிக்கலாம். உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜெஃப்ரி வந்து உளுந்து நீ அவனை தள்ளி விட்டு ஜெஃப்ரிக்கு இந்த மாதிரி ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த மொத்த வீடும் வந்து உன்னை வில்லனாக தான் பார்த்துருக்கோம். ஏன்னா உன்னை வச்சு தான் வந்து கேமே வந்து போயிட்டு இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்த அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஜெஃப்ரிக்கு அந்த மாதிரி ஆயிருந்தது அப்படின்னா, நீ வந்து செமையாக இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய வில்லனாக தெரிஞ்சிருப்ப எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் உனக்கு இப்படி ஆனது வந்து ஏதோ ஒரு குட் சைன் தான் அப்படின்ற மாதிரி நீ நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி ராணுவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. அதே மாதிரி நீ உள்ளே போய் டிஃபெண்ட் பண்ணணும் அண்ட் தென் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நீ வந்து ஏன் கூட நின்று நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் என்ன பண்ணுறாலோ அதுக்கு நீ வந்து ஒரு பாட்டாயிரு. நீ வந்து அந்த இடத்துல என்ன ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை பண்ணு. நீ போய் டிஃபெண்டும் பண்ண வேணாம், அட்டாக்கும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது இன்றைக்கி கேமில் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் டாஸ்கில். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.